அனைவருக்கும் வணக்கங்க. சிக்கன் குழம்பு செய்யலாம் வாங்க. சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். 2 வெங்காயம், 3 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 100, இந்த டீஸ்பூனில் 3 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள், தனியாத்தூள் 2 டீஸ்பூனு, கரம் மசாலா 1 டீஸ்பூனு, 1 மூடி தேங்காவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது பால் எடுத்துக்கலாங்க, தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தக்காளியை ஆட்டிக்கணும். பெப்பர் லாஸ்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிக்குவோங்க. சரிங்களா? கட் பண்ணின்னு பார்க்கலாம் வாங்க. ஆனியன் பாருங்கள், ஆனியன் கட் பண்ணியாச்சு. கடாயை காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றின பிறகு எண்ணெய் சூடேறட்டும். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்க பாருங்கள். வெங்காயம் போட்டாச்சு. லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா வதங்கத்தை பார்க்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் வெந்துடுச்சு. நல்லா ஆஃப் ப்ரௌனாக வேகணும், கண்ணாடி பதத்துக்கு வேகணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. ஒன்றே முக்கால் கிலோ சிக்கன் கறிங்க. 1.25 கிலோவுக்கு 100 கிராம் போட்டே ஆகணும் குழம்புக்கு. 100 கிராம், அதாவது 75 கிராம் பூண்டு, 25 கிராம் இஞ்சி போட்டு ஆட்டி 100 கிராம் போட்டிருக்கேன். வெங்காயம் ஒரு 2 போட்டிருக்கேன். பாருங்க, நல்லா குக் ஆயிடுச்சு. குக் ஆகட்ட பார்க்கலாங்க. தனி மிளகாத்தூள், மஞ்சள் 2 போட்டுக்கலாங்க. கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். கூடவே தனியா பொடி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டுங்க. தக்காளி போட்டுக்கலாங்க. 2 நிமிஷம் ஆச்சு. நல்லா வதங்கணுங்க. எண்ணெய் பிரிய வதங்கணும். இப்போ தான் எண்ணெய் பிரிய வதங்கிட்டோம். பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. எண்ணெய் பிரிய வதங்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். பார்க்கலாம். எப்போவுமே சிக்கன் வந்து 1.25 கிலோன்னா 1.25 கிலோ விட குவான்டிட்டி கம்மியாகுங்க குக்கானா. அப்போ வந்து மிளகாத்தூள், உப்பு, காரெல்லாம் கம்மியாக போடணுங்க. சிக்கன் வெந்துட்டால் கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியாகும். 8 பேர் சாப்பிட்லாங்க இந்த குழம்பு வச்சா. 8 பேருக்கு இன்றைக்கி சமைக்கிறேன். இப்போ பாருங்கள், வதங்கிடுச்சு. தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் பால் கொதிக்கிட்டோம். கொதிக்கிட்டுங்க. பார்க்கலாம். 75% பாருங்கள், 75% குக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம சிக்கன் போட்டுக்கலாங்க. சிக்கன் போட்டுக்கலாம் நம்ம. பாருங்கள், சிக்கன் போட்டாச்சு. சிக்கன் வேகட்டுங்க. சிக்கன் வந்த பிறகு 20 மினிட்ஸ் தாங்க வேகணும். அதுக்கு மேலே வேகுனா லப்பர் மாதிரி ஆகிடும். சிக்கன் அதிகமாக வேகக்கூடாது. சரிங்களா? வேகட்டும், பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் வந்துடுச்சு. இது பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு. 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு. இப்போது பெப்பர் பொடி போட்டுக்கலாங்க. பெப்பர் வந்து காரத்துக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கும் சரியாக மேட்சிங் ஆகுங்க. சரிங்களா?
கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள் 8 பேர் சாப்பிட்லாங்க. நான் 7 பேருக்கு சமைக்கிறேன். 8 பேருக்கு சமைக்கலாம். அதாவது 1.25 கிலோ சிக்கனு வாங்கியிருக்கேன். 8 பேர் சாப்பிட்லாங்க. ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நீங்களும் செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் என்னுடைய ஸ்டைல் எப்படி இருக்குன்னு. சரிங்களா? பாய்ங்க.